முதலாவது கேள்வி நீடாமங்கலம் ரஃபீக் என்கிற சகோதரர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அது புகாரியில் உள்ள ஒரு ஹதீஸை எடுத்து போட்டு கேள்வி கேட்குறாரு. அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னால், ஒரு முறை இறை தூதர் அவர்கள் பால் அருந்திவிட்டு வாய் கொப்பளித்தார்கள். அப்போது இதில் கொழுப்பு இருக்கிறது என்று கூறினார்கள். வாயை கொப்பளிச்சுட்டு கொழுப்பு இருக்குது என்று கூறினார்கள். ஹதீஸ் நம்பர் புகாரி 5609. இதில் ஒரு கேள்வி என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸின் அடிப்படையில் இரவு தொழுகை இடையே மக்களுக்கு நைட்டு ரமணானில் இரவு தொழுகிறாங்கல்ல, அப்போ இடையில் மக்களுக்கு பால் காஃபியோ கொடுத்தால் நாங்கள் வாய் கொப்பளித்து விட்டு தொலை சொல்கிறோம். இந்த ஹதீஸை வச்சு உழு செய்த பிறகு பால் கலந்த டீ காஃபி குடித்தாலும் இப்படித்தான் தனி நபர்களும் செய்கிறோம். தனி ஜமாத்திலிருந்து செஞ்சாலும் அப்படித்தான் செய்கிறோம், தனி நபர்களும் இப்படித்தான் செய்கிறோம். ஆனால் அந்த ஹதீஸை பார்த்தால் வாய் கொப்பளித்ததற்கு காரணம்ன்ற சொல்லியிருக்கிறாங்க, இதில் கொழுப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் கொழுப்பு இல்லாத பால் குடித்தால் வாய் கொப்பளிக்க தேவையில்லையா? ஏன்னா இப்போ நவீன காலத்தில் பாக்கெட்டில் அடைச்சி வர்ற பால்கள் அதிகமானவை கொழுப்பு நீக்கப்பட்ட பால்கள் தான் வருகிறது. அதை வச்சு கேட்குறாரு. அப்படி என்றால் கொழுப்பு இல்லாத பால் குடித்தால் வாய் கொப்பளிக்க தேவையில்லையா? கொழுப்பு இருப்பதால் தான் வாய் கொப்பளிக்க வேண்டும் என்றால், நெய்யில் பாலை விட அதிக கொழுப்பு உள்ளது. அந்த நெய்யை பயன்படுத்தி பிரியாணி போன்ற உணவுகளை சாப்பிட்டாலும் உழு செய்த ஒருவர் தொழுவதற்கு முன் வாய் கொப்பளிக்க வேண்டுமா? அதே போல் பாலில் உள்ள கொழுப்பு போல் இறைச்சியிலும் கொழுப்பு இருக்கத்தான் செய்கிறது. கொழுப்புள்ள பாலுக்கான வாய் கொப்பளிக்கும் சட்டம் கொழுப்புள்ள இறைச்சிக்கு பொருந்தாதா? குடிபானங்கள் என்ற பாடத்தில் வரும் வாய் கொப்பளிக்க வேண்டும் என்ற சட்டம் பொதுவானதா, தொழுகையோடு தொடர்புடைய சட்டமான்னு கேட்குறாரு. அந்த வாய் கொப்பளிக்கணுங்கிறது தொழுகைக்கு போகும்போது தான் கொப்பளிக்கணும் அவசியமா? தொழுகை இல்லாத சாதாரண நாளில் கூட இந்த மாதிரி பால் குடித்தா வாயை கொப்பளிக்கணும் என்பது அப்படி சட்டமா? இவ்வளோ விஷயத்தையும் கேட்குறாரு. இதில் இது எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை இருக்குது. என்னென்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க செஞ்ச எல்லா செயல்களும் மார்க்கம் கிடையாது. எது வஹி அடிப்படையில் இருக்கிறதோ அது மட்டும்தான் மார்க்கம். வஹி இல்லாமல் ஒரு உலக நோக்கத்திற்காக உலக வழக்கப்படி அவர்கள் எதையாவது செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு மார்க்க முத்திரை குத்தக்கூடாது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வெயிலின் நேரத்தில், உச்சி வெயில் நேரத்தில் வெப்பம் தாங்காமல் குளித்தார்கள் அப்படின்னு ஹதீஸ் வந்துச்சுன்னு சொன்னால் குளிக்கணும்னு சட்டம் எனக்கு இயலாது. அந்த குளித்தல் அவங்களுக்கு வெப்பம் தாங்கலை, அவங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும்னு குளிச்சிருக்கிறாங்க. நீங்கள் தாங்க முடிஞ்சால் குளிக்காமல் இருக்கலாம். இது மார்க்க அடிப்படையில் வஹி அடிப்படையில் குளித்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்துல அவங்க சிறுநீர் கழித்தார்கள்னா அந்த இடத்துல போய் சிறுநீர் கழிக்கிறது அல்லது அந்த நேரத்தில் கழிக்கிறது சுன்னத்துன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொட்டி சாப்பிட்டிருக்கிறார்கள், ஒட்டகத்தில் பயணித்திருக்கிறார்கள், எவ்வளோ விஷயங்கள் பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதுகளை இது எல்லாத்துக்கும் என்ன அடிப்படை? நிறைய பேர்கிட்ட இந்த அடிப்படையை புரிவதில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிறது. ரசூல்லா செஞ்சாங்கன்னு என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்லாமிய இந்த தொப்பிக்கெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ரசூல்லா தலப்பா கட்டினாங்க, ரசூல்லா தொப்பி போட்டாங்கன்னு சிலர் சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டாங்களா இல்லையா? போட்டே இருந்தால் கூட அதெல்லாம் வஹியில் போட்டதா? ரசூல்லா ரொட்டி சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஊரில் தான் வழக்கம், அதை சாப்பிட்டாங்க. ரசூல்லா மட்டும் இல்லாமல் எல்லோரும் சாப்பிட்டாங்க. காஃபிர்களும் அதை தான் சாப்பிட்டாங்க. நபி அவருக்கு முந்தையும் சாப்பிட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பால் குடித்து உணவை சாப்பிட்டாங்க, வாயை கொப்பளிக்கிறாங்க. வாயை கொப்பளிப்பதற்கு மார்க்கம் தொடர்பான ஒரு காரணத்தை சொல்கிறாங்களா அல்லது உலக விஷயம் தொடர்பான ஒரு காரணத்தை சொல்கிறாங்களா? பாலை குடிச்சுவிட்டு இதில் ஒரு நஜீஸ் இருக்கிறது,
அப்படின்னு வாயை கொப்பளிச்சா நஜீஸோடு நம்ம இருக்க முடியாது, கொப்பளிச்சு தான் ஆகணும். அசுத்தம் இருக்கிறது என்று சொல்லவில்லை. அதில் ஒரு கொழுப்பு சத்து இருக்குது, வளவலன்னு இருக்கும்ல, அதுக்கு கொப்பளிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த வளவலன்னு இருக்கிறது பிடிக்கலை. இது வகையில் செஞ்சதா, பாலை குடிச்ச விட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க வாயை கொப்பளிச்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பால் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது பிடிக்கலை. இது வகையில் செஞ்சதாக இதை எடுத்துக்கிற முடியுமா? சாதாரண ஒரு செயல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எல்லா செயல்களும் மார்க்கமாகாது. எந்த செயல்கள் வகையில் இருக்கிறதோ அது மட்டும்தான் மார்க்கமாகும். வகை இல்லை அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எதை இதை அமர்த்துக்கும் இந்நம்பரி தீனிக்கும், உங்களுடைய தீனுடைய காரியமாக நான் எதையாவது கட்டளையிட்டால் ஃபத்தும் மின்ஹும் அஸ்ததத்தும் என்ற அளவுக்கு செய்யுங்கள். இதா அமர்த்துக்கும் இந்நம்பரி துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவுடைய விஷயமாக நான் எதையாவது கட்டளையிட்டோனேயானால் உங்கள் துன்யாவுடைய விஷயம் உங்களுக்கு அன்தும் ஆலமி அமரி துன்யாக்கும், உங்களுக்கு தான் நல்லா தெரியும். இந்த மாதிரி முஸ்லீமில் வருது. இந்த மாதிரியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை கொப்பளிச்சாங்கன்னு அதில் கட்டளையும் வரல. இதில் அனைவரும் வாயை கொப்பளிங்கள் அப்படின்னு கட்டளை வரல. கட்டளை வராமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சாப்பிடும் பொழுது இது நல்ல ருசியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ருசியாக பட்டிருக்குன்னு அர்த்தம். இது கொழுப்பாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க வாயில் அது கொழுப்பு மாதிரி இந்த பால் அடர்த்தியாக இருந்திருக்கு என்று அர்த்தம். அது இருக்க வேணாமே என்பதற்கு சும்மா வாயை கொப்பளிச்சிருக்கிறாங்க. அல்லது ஒழுவு முறிந்து விடும் என்பதற்கோ, அல்லது அசுத்தமாக இருக்கிறது என்றால் இது ஒழுவை நீக்கிவிட்டது, இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொன்னால் அது வகையில் வந்துடும், இபாதத்தில் வந்துடும். இந்த வாய் கொப்பளித்தல் இபாதத்துங்கிற வகையில் செஞ்ச விஷயமானா இல்லை, சும்மா வாய் கொப்பளிச்சிருக்கிறாங்க. அந்த ஹதீஸுடைய வாசகம் அதில் தொழுகையை பற்றியும் இல்லை. அதில் அந்த புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் 211 வரும்போது எப்படி வருதுன்னு கேட்டால், ஷரிப லபனன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்தார்கள், மதுமல வாய் கொப்பளித்தார்கள், கால சொன்னார்கள், இன்னலகு தசமன், இதில் கொழுப்பு இருக்குன்னு சொன்னார்கள். அப்போ நான் ஏன் வாய் கொப்பளிச்சேன்னு கேட்டால், இந்த பாலில் ஒரு கொழுப்பு இருக்கிறது, அதனால் கொப்பளிச்சேங்கிறாங்க. இது உலக அடிப்படையில் அவங்களுடைய வசதிக்காக செய்து கொண்ட ஒரு காரியம். இதுக்கு உத்தரவு போட்ட ஒரு காரியமும் இல்லை. இதுக்குனால வாய் கொப்பளிச்சு தான் ஆகணும், வாய் கொப்பளிக்கிற சுண்ணத்து என்று சொல்ல முடியாது. இதுக்கு என்ன, அதுக்கு சொன்ன காரணமே என்ன காரணம் சொல்கிறாங்க, உலக காரணத்தை தான் சொல்கிறாங்க. வாயில் கொழுப்பாக இருக்குங்கிறலாம் என்னது, உலகத்து காரணம். ஒரு அசுத்தமாக இருக்கும், அது ஒழுவை நீக்கிவிடும், இந்த மாதிரியான ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அது தீன் தொடர்பான காரியமாயிரும். அல்லது நீங்கள் வாயை கொப்பளிக்காமல் நீங்கள் தொழுதுறாதீங்க என்று மார்க்கத்தோடு ஒரு கட்டளையிட்டு ஒரு வணக்கத்தோடு சம்மந்தப்படுத்தி சொல்லியிருந்தார்களே, ஆனாலும் அது தீனுடைய வகையில் வந்துடும். இது வழக்கம். அதாவது பாலை குடிச்சிட்டு வாயை கொப்பளித்தார்கள் என்பது அவங்களுக்கு அந்த கொழுப்பாக தெரிஞ்சிருக்கு, வாயை கொப்பளிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர இதிலேருந்து பால் குடித்து விட்டு வாய் கொப்பளித்தல் அது சுன்னத்து என்ற மாதிரியெல்லாம் நீங்கள் செய்து வருவதாக சொல்கிறீங்க, தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு ஹதீஸில், அபுதாவுதில், சரியான ஹதீஸ் தான் இது, அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்து விட்டு வாயை கொப்பளிக்காமல் ஒழுவும் செய்யாமல் தொழுதிருக்கிறார்கள் என்றும் ஹதீஸ் இருக்கிறது. ஷரிப லபனன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் அருந்தினார்கள், ஃபலம் யுமல்மில் வாய் கொப்பளிக்கவில்லை, உளம் தவல்ல ஒழுவும் செய்யவில்லை, ஏற்கனவே ஒழுவோடு இருந்திருக்கிறாங்க, அந்த பால் குடித்ததுனால ஒழுவு நீங்கலை, ஒழுவும் செய்யவில்லை, ஓ சல்லா தொழுதார்கள் அப்படின்னு சொல்லி அபுதாவில் ஹதீஸ் வருது. அப்போ அன்றைக்கி பால் குடித்து வாயை கொப்பளித்தல் என்பது அன்றைக்கி உள்ள பாலில் ஒரு கொழுப்பு சத்து இருந்திருக்கு. இன்னொரு நாள் பால் குடிக்கிறாங்க, அதில் என்ன இல்லை, கொழுப்பு இருந்து கூட இருக்கலாம், அதை வாய் கொப்பளிக்கலை. அது ஒரு பழக்கம் சார்ந்த விஷயமாக இருந்ததுனால தான் ஒரு நாள் கொப்பளிச்சிருக்கிறாங்க, ஒரு நாள் கொப்பளிக்காமல் இருக்கிறாங்க. அது பாலையும் குடிச்சிட்டு வாயும் கொப்பளிக்காமல் அப்படி போய் தொழுதும் இருக்கிறார்கள். அந்த பால் குடிப்பது என்பது ஒழுவை பாதிக்காது, எந்த வணக்கத்தையும் பாதிக்காது. சும்மா நீங்கள் பால் குடிச்சிங்கன்னு சொன்னால் வாய் கொப்பளித்து ஆகணுமா இருந்தால் இந்த ஹதீஸில் கொப்பளிக்காமல் இருந்திருக்கிறாங்களே, இதுவே காட்டுது இது உலக நடைமுறைன்னு. இதுவே வணக்கமாக இருந்தால் விட்டுருப்பாங்களா? இது வணக்கம் சார்ந்ததாக இருக்குமே, ஆனால் அந்த வாயை கொப்பளிக்காமல் போய் தொழுக வரைக்கும் செஞ்சுருப்பாங்களா? தொழுதாங்கன்ற வரைக்கும் வருத,
அப்போ இந்த பால் குடித்து விட்டு வாய் கொப்பளித்தல் என்பது மார்க்கம் சம்பந்தப்பட்டது இல்லை. அப்படியே ஒருத்தர் மார்க்கம் சம்பந்தப்பட்டதுன்னு வாதிட்டால் கூட அப்படி செய்யாமல் இருப்பதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குன்ட்டு போங்க. அப்படி செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்குல்ல, அப்படி செய்யாமல் இருந்திருக்கிறார்கள்னு ஒரு ஆதாரம் இருக்க. ரெண்டும் வந்துருச்சுன்றால் என்ன அர்த்தம்னா அது ஒரு மேட்ரு இல்லைன்னு அர்த்தம். வாய் கொப்பளித்தல் என்பது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம் இல்லை. வெறுமுனா கொப்பளிங்க, வெறும்பாட்டி கொப்பளிக்காமல் விட்டு போங்க. அதனால் நீங்கள் பால் குடித்தாலும் டீ குடித்தாலும் கொழுப்போடு உள்ள பாலை குடித்தாலும் கொழுப்பு நீக்கின பாலை குடித்தாலும் பிரியாணியை சாப்பிட்டாலும் எண்ணெயில் பொரிக்கப்பட்ட பொருள்களை சாப்பிட்டாலும் அதில் எல்லாம் கொழுப்பு இருந்தாலும் அதற்காக வாயை கொப்பளிக்கணுமான்னு கேட்டால் உங்களுக்கு உறுத்தலாக இருந்தால் கொப்பளிச்சுட்டு போங்க. அதனால் ஒன்றுமில்லைன்னு நினச்சா கொப்பளிக்காதீங்க. இது சாதாரண ஒரு நடைமுறையில் உள்ள விஷயமே தவிர இது மார்க்கம் சார்ந்த விஷயம் கிடையாது. இப்படி தான் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா செயலையும் நம்ம என்ன செய்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம், பிரிக்கிறோம் ரெண்டா, வஹி வஹி அல்லாது. அப்போ வஹியில் சொன்னதை தான் நம்ம என்ன செய்கிறோம், மார்க்கம்னு சொல்லிக்கிறோம். இது வஹி அல்லன்னு இப்படி கண்டுபிடிக்கிறோன்னு கேட்டால் அதுக்கு சொன்ன காரணம், பால் குடிக்கிறது எல்லோரும் குடிக்கிறது தானே. வஹியில் வந்து தான் பால் குடிக்கிறத கண்டுபிடிச்சாங்களா? இல்லை. பால் வந்து எப்போதுமே பால் குடிப்பதுங்கிறது வழக்கத்தில் உள்ள ஒரு உணவு, அதை குடித்தாங்க. வாயை கொப்பளிக்கிறது வழக்கத்தில் கொப்பளிப்பாங்க, கொப்பளிக்காமல் இருப்பாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு தடவை கொப்பளிச்சிருக்கிறாங்க, ஒரு தடவை கொப்பளிக்காமல் இருந்திருக்கிறாங்க. இப்படியான ஒரு விஷயம். அதனால் இதை போய் நீங்கள் நோம்பில் ரமலானில் பால் கொடுத்துவிட்டு எல்லோரும் போய் வாய் கொப்பளிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல தேவையே இல்லை. தொழுகைக்கும் கொப்பளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தொழுகை இல்லாத விஷயத்தை கொப்பளிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஹதீஸை வைத்து கொப்பளிக்கிற சுன்னத்து என்றும் சொல்ல முடியாது. அப்படியே சிலர் அப்படி வந்து தானே இருக்குது இபாதத்துன்னு சொல்லி வாதிடுவார்களே. ஆனால் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இப்போ கொப்பளிக்காமல் இருந்திருக்காங்கல்ல, அதுவும் சுன்னத்தான் போ. அப்போ வாயை கொப்பளித்தல் என்பது எந்த ஒன்றுக்கும் அவசியம் கிடையாது. சரியா? ஒழுவை நீக்கக்கூடிய காரியங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் ஒழு செய்யணும். இதுக்கெல்லாம் வந்து ஒழு செய்ய வேண்டியது அவசியம் கிடையாது, வாயை கொப்பளிக்கிற அவசியம் கிடையாது. அப்படியே நம்ம நெஞ்சிக்கிடலாம், தொழுதுக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.